நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அழகிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழகிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலில் பங்கெடுத்து இறையாசிரோடு இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் தொடங்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு அழைக்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவிழி போல நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தி தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் அவருடைய உடனிருப்பும் நம்மை வழிநடத்த வரம் கேட்டு இந்த திருப்பலியை நன்றி பலியாகவும் நம்பிக்கையின் பலியாகவும் ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த புனிதமான திருப்பலியில் குறிப்பாக நாம் யாருக்கெல்லாம் செபிக்கிறோம் என்று வாக்குறுதி வழங்கி இருக்கின்றோமோ, நம்முடைய செப உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காகவும் செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-11 மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்றபொழுதெல்லாம் அங்கே உணவருந்துவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகாசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீரின் உண்மையுள்ளவர் என தலைதோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரலையை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 2ஆம் வாசகம்.
உரோமையர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 3 முதல் 4, மேலும் 8 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கூட்டத்தினர் தூய மக்களினத்தார் உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து செல்வோரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, இறைச்சொற்றொடர்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமும் தாயிடமும் மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமும் மகளிடமும் மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரும் அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே,
இந்துவ தத்துவ இயலிலே அருமையான ஒரு தத்துவம் பறைசாற்றப்படுகிறது, நிஷ்காம கர்மா என்று. இந்த நிஷ்காம கர்மா என்று சொன்னால் கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள் என்று. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அதனை தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதைய தத்துவம்தான் இந்த தத்துவம். இப்படிப்படும் தத்துவத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இந்திய தத்துவவியலாளர்கள் அழைக்கின்ற அதே வேளையில் இன்று வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளும் கடவுளுடைய கைமாறை நிறைவாக அனுபவிக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறை வார்த்தைகள் மூலம். இன்றைய முதல் வாசகத்திலே எலிசா வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துரைக்கிறது. இறைவாக்கினர் எலிசா சூனேம் என்ற நகருக்கு வருகிறார். அங்குள்ள பணக்கார செல்வாக்குமுள்ள பெண் ஒருவர் அவரை அழைத்து சென்று உபசரிக்கிறார். ஆண்டவரின் அடியார் புனிதர் என்று அவரை அறிந்து அவர் வந்து செல்லும் போதெல்லாம் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். சுனேமிய பெண் தன்னிடம் உள்ளதையெல்லாம் இழந்ததால் எலிசாவின் நல் மனதினை வெல்கிறார். அவரது வசதிகளும் பணமும் செல்வாக்கும் பெற்றுத்தராத குழந்தை பாக்கியத்தை கடவுளின் கைமாறாக அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதேபோல இன்று நற்செய்தியிலே இயேசு சீடர்களுக்குரிய தகுதிகளை முன்வைக்கிறார். இரத்த உறவை விட இறை உறவுக்கு முதன்மையான இடம் தருதல். இரண்டாவது, அன்றாட சிலுவைகளை சுமந்து இறைவனின் பொருட்டு உயிரை இழப்பதற்கும் தயார் நிலையில் பயணித்தல். மூன்றாவது, இறை வாக்கினர்களையும் நேர்மையாளர்களையும் சிறியவர்களையும் ஏற்று உதவுவதன் மூலம் கைமாறு பெறுவர் என்ற தகுதிகளை ஏற்று வாழ்கின்றவர்கள் இறைவனுக்குரியவர்கள், இறைவன் இதயத்தையும் மற்றொரு உள்ளத்தையும் வென்று கைமாறு அனுபவிப்பர் என்று நற்செய்தியானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சிறியவையாக இருக்கலாம், பெரிய வகையாக இருக்கலாம். நமது வாழ்வில் நாம் அறியாமலே நமக்கு தெரியாமலே ஆசிரையும் கைமாறையும் பெற்று கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது இறைவனிடமிருந்து. அப்படிப்பட்ட அந்த செயல்களை பொறுத்தவரை இரண்டு வகையான செயல்கள் நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமது செயல்கள் எல்லாமே கைமாறு பெற்றுத்தராது. இந்த இரண்டு வகையான நற்செயல்கள் என்ன என்று சொன்னால், முதல் வகையான நற்செயல் என்பது வெறுமையிலிருந்து புறப்படுகின்ற நற்செயல்கள். இது மற்றவருடைய அங்கீகாரத்தை பெற, மற்றவருடைய பாராட்டை பெற, பிறரால் மதிக்கப்பட நற்செயல்கள் செய்கின்ற இந்த மனிதர்கள் ஏராளமான இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே வேறற்றவர்கள், வெறுமையானவர்கள். இவர்கள் தங்களின் நற்செயல் மூலம் பலன் பெற்றவர்கள். தாங்கள் விரும்புவதை தங்களுக்கு தரவில்லை என்றால் அவர்களை எந்த அளவிற்கு தூற்ற முடியுமோ அந்த அளவிற்கு தூற்றுவார்கள். இவர்கள் மக்களின் கைமாறுக்காக அலைபவர்கள். இரண்டாவது, நிறைவிலிருந்து வரக்கூடிய நற்செயல்கள் என்ன என்று சொன்னால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர் நலனிலே அக்கறை கொண்டு நற்செயல்களை புரிகிறவர்கள். இவர்கள் தங்களிடமிருந்து நற்செயல்களை பெற்று அனுபவிப்பவர்கள் நன்றியுள்ளவர்களாக இல்லையே என்று ஒரு நாளும் புலம்புவது கிடையாது. நன்றிகெட்ட ஜென்மங்கள் என்று தூற்றுவதும் கிடையாது. பிறருக்கு நல்லது செய்வதே பேரின்பம் என்று எண்பவர்கள். இவருடைய நற்செயல்கள்தான் உள்ள நிறைவிலிருந்து புறப்படுகின்றன. கடவுளின் கைமாறும் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, மனிதர்களை பிரதிபலனுக்காக அல்லது மனிதர்களின் பிரதிபலனுக்காக, கைமாறுக்காக நாம் நற்செயல்கள் புரிந்தால் அவர்கள் மனதை நாம் வெல்ல முடியாது. மாறாக கடவுளின் பிரதிபலன் கைமாறு நமக்கு உண்டு என்ற உணர்வில், நம்பிக்கையில் நற்செயல் செய்கிற பொழுதுதான் பிறருடைய மனதை நாம் எளிதாக வெல்ல முடியும். யாருக்கு கடவுளுடைய கைமாறு நிறைவாக கிடைக்கும் என்று சொன்னால், மூன்று வகையான மனிதர்கள். முதலாவது, நேர்மையாக யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் கடவுளின் கைமாறு நிறைவாக கிடைக்கும். நீதிமொழிகள் புத்தகத்திலே 11வது பிரிவு 31வது இறைவசனத்திலே வாசிக்கின்றோமே, நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர் என்று தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது,
தெரியாதவர்களுக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் செய்கின்ற சிறிய சிறிய செயல்கள், தர்மங்கள் அவர்கள் மனதை வென்று அவர்களது நற்செயலுக்கு, நற்சொல்லுக்கு நாம் ஆளாகுவோம். ஆண்டவருடைய கைமாறு நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று சீராக்கின் ஞானம் புத்தகம் 16வது பிரிவு 14வது இறைவசனம் தெளிவாக சொல்கிறது. தர்மங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார். மனிதர் எல்லாரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர் என்று சொல்லுகிறது. 3வது, ஆண்டவருக்கு அஞ்சி செயல்புரிவோர், அவரிடம் நம்பிக்கை கொண்டு நல்லது செய்வோர் அனைவருமே ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறுவார்கள். இதைத்தான் மீண்டுமாக சீராக்கின் ஞானம் புத்தகம் 2வது பிரிவு 8வது இறைவசனம் தெளிவாக சொல்லும். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது என்று தெளிவாக சொல்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இவ்வாறு மனிதரிடமிருந்து பிரதிபலன், கைமாறு எதிர்பாராமல் செய்யும் எந்த நல்ல செயலும் அவருடைய மனதை வெல்லும் சக்தி படைத்தது. கடவுளிடமிருந்து அந்த செயலுக்கு கைமாறு உண்டு. எனவே தொடர்ந்து நாம் நற்செயல் புரிந்து 4 பேர் மனதை வெல்லுவோம். ஆண்டவருடைய கைமாறை அனுபவிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு, தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆம், ஆம், ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள்
எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கை உமக்கு ஏற்றவையாயிருந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடும் இந்த உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமின் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையும் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோம், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களும் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு துணை தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்குள் பரிவிறக்கத்தில் மனத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து நலமளிக்கும் மறுமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நினைத்து எழுந்தருளிற நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துண்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரீரு தூண்டலுமா. மாண்புயரீரு தூண்டலுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலியனுகா பாதுகாத்தானுனை பரமன். பாவ நிழலியனுகா தாயுதரன்னி தரித்திடவே. தாயுதரன்னி
கன்னிகையே, ஞானம் நீரை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.